ம். 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 ரொ அ அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க. இது ஒரு சவாலான ஒரு காரியம் தான். ஆனா ஆக்சுவலா அவங்களே ரோமன் கத்தோலிக்க கவுண்டர் ரிஃபார்மேஷன் ஒண்ணு பண்றாங்க. அப்பயே லூத்தர் பீரியட்லயே. அந்த கவுண்டர் ரிஃபார்மேஷன லூத்தர் சொன்ன சில காரியங்கள எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அமெண்ட் பண்றாங்க. அமெண்ட் பண்ணி தங்களுடைய ஒரு சிலத திருப்பி பழையபடி போயிடுறாங்க. அதனால தான் அந்த இப்போ பர்கட்ரி பற்றி பேசும்போது இன்னைக்கு கூட இப்போ என்ன செய்றாங்க, ப்ளீனரி ப்ளீனரி இன்டெலிஜென்சஸ். என்னடா ப்ளீனரி இன்டெலிஜென்ஸ்னா, ரோசரி சொல்லணும், ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிக்கணும், வந்து ஒரு கோயிலில் போய் கும்பிடணும், ஒரு 2 பேருக்கு சோறு போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கூட சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் ரீட்ரேட்டிங் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆர் இன்டெலிஜென்சஸ் ஈவன் நவ். அப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு திரும்ப போகிறாங்க. அது மக்களை வைப்பதற்காக என்று தான் நான் கருதுகிறேன். 21ஆம் நூற்றாண்டில் தெர் ஆர் மெனி அங்கங்கே ஒரு டாப்பிக்கில் பேசுகிறாங்க. அப்போ நிர்வாகத்தை பற்றி ரொம்ப குறைவாக, அது வந்து ஒரு தியரியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கிறிஸ்டியன் லீடர்ஷிப்பு உதாரணம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 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 திருச்சபையாகவோ அல்லது ஒரு மூமெண்ட்டாகவோ இப்படிப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு இயக்கங்களோ அல்லது தலைவர்களோ இருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரிந்தவரையிலே இல்லைன்னு எனக்கு தோணுது, நான் பார்த்தவரையில். ஆனால் சில சிந்தனைகள்லாம் வந்து செய்தியில் சிந்தனைகள் அதை போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு சொல்லிட்டு. ஒன்றும் சொல்லப்போனால் ஆக்சுவலாக லூத்தருடைய காலத்தை விட மெடீவல் காலத்தை விட ரொம்ப பேட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள். போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 விஷயங்களில் பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்ட். சக்கரியா உங்களுக்கு தெரியும், அவர் சக்கரியா அண்ணா சக்கரியா, அவர் சக்கரியா மினிஸ்ட்ரிஸ்னு ஒரு பெரிய இது இருந்தார், அப்பாலஜிஸ்டாக இருந்தார். அவர் பேர் என்னங்க? இல்லை இல்லை இல்லை, அவர் பேர் ரவி சக்கரியாஸ். அவர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இங்கே நமக்கு நிறைய இடங்கள்ல இருந்து அவருடைய மினிஸ்ட்ரி, he was considered to be apologist next to Paul. ஆனால் அவருடைய வாழ்க்கை பிறகு அவர் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு அவர் இறந்த பிறகு கண்டுபிடிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. மாடல் இல்லை, அவர் உயிரோடு குறிக்க அது மாதிரி இல்லை. அதே மாதிரி பால் யாங்கிச்சோ அவர் வந்து பெரிய இதெல்லாம் பண்ணார். இன்றைக்கி வந்து ஜப கோபுரங்கள் ஜப மலைகள்லாம் இருக்கிறதுக்கு ஆதாரமாக அவங்க சவுத் கொரியாவில் சில பேருக்கு இது நான் சொல்கிறது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த கேள்வியினால் நான் அதை சொல்கிறேன். அவர் வந்து பணம் கையாண்டு 8 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபிகர். அப்புறம் அது 3 வருஷமாக குறைஞ்சி அப்புறம் தான் அவர் வெளியில் வராரு. சமீபமாக எனக்கு தெரியல யாருங்க. ஆமாம், அதே மாதிரி ஜிம்மி ஸ்வாகத் 1960 ஃபவுண்டர், ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஏஜ் சர்ச் இன் அமெரிக்கா. அது 70 ஏஜ் சர்ச் இந்தியாவுக்கு வருது இங்கே. ஆனால் அதுக்கு முன்னாடி 1919 அந்த அசுவா அந்த பெந்தகோஸ்ட மூமெண்ட்டுக்கு பிறகு 60 இவங்க அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் உருவாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் வந்து ஜிம்மி ஸ்வாகத். அவருடைய பிரசங்கம் இப்போ கேட்டால் கூட, அவருடைய பாடல் இப்போ கேட்டால் கூட ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ஆனால் பர்சனலி அவர் ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது மாறு வேடம் போட்டுக்கிட்டு போயிட்டு ப்ராஸ்டியூட்ஸ் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிறார் ஹோட்டலில், ரொம்ப கம்மி காசு கொடுத்து. அதில் ஒரு அம்மா போட்டு கொடுத்துருச்சு, அதை படமாக எடுத்து. அதுக்கு பிறகு அழுதுகிறது அவர் ஜபம் பண்ணி எல்லாம் மன்னிப்புலாம் கேட்டார். அது மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அட்லீஸ்ட் அதுக்கு தான் ஹை மொராலிட்டி ஆஃப் த ப்ரீஸ்ட்னு சொல்லிட்டு அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி அதில் யாருமே இல்லை. இன்னும் மோசமாக போயினுக்குது. அப்போ இருந்தால் மோரலை விட ஒரு போப்புக்கு இல்லீகல் சில்ட்ரன் 70 பேர் இருந்திருக்கிறாங்க. இல்லீகல் சில்ட்ரன் 70 பீப்புள். அதுக்கு தான் வந்து ஜான் ஹஸ் என்ன சொல்கிறாரு, ப்ரீஸ்ட் ஷுட் பி அலவுட். 2வது செலிபஸிக்கு இங்கே இதுவே கிடையாது, திருமறை ஆதாரமே கிடையாது. ஒருத்தர் விருப்பப்பட்டால் இருக்கலாம், இல்லைனா நீ வந்து வெந்து சாகிறதோட கல்யாணம் பண்ணிக்கன்னு தான் பவுல் சொல்கிறார் about celibacy. Christ did not preach anything about celibacy.
இதெல்லாம் திருச்சபையில் வச்சுருந்தாங்க. இப்போ மாறினா கூட திருச்சபை தலைமையிலேயே மாற்றங்கள் எந்த மெயின் லைன் சர்ச்சஸ் ஆகட்டும், பெந்தகோஸ்து சர்ச்சுகள் ஆகட்டும், அல்லது ஏஜி போன்ற மற்ற அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான ஒருவேளை ஆர்டினரி பாஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம், பிலீவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம் நிறைய இடங்களில். ஆஸ் இஸ் த கேஸ் வித் மெனி ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் மெயின்லைன் சர்ச்சஸ். ஆனால் அது மாதிரி எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அது நல்ல ஒரு முக்கியமான சவாலான கேள்வி தான். அதுதான் நமக்கு இப்போ இந்த நம்ம சும்மா வருஷம் அதை நினைவு கூர்ந்து சொல்லிங்கிறத விட, வாட் மெஷர்ஸ் வி ஆஸ் அ சர்ச் ஆர் டூயிங் டு அன்டூ திஸ் திங்ஸ், அது ஒரு சவால் தான் இன்னும். இல்லை, நான் எழுதி ஆக்சுவலாக டீட்டெயிலாக எழுதிக்கிறேன். நான் குறைச்சிட்டேன், பயந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஆகிடும். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படியே நான் ஏற்கனவே 2 டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிரு. ரொம்ப நன்றி. நான் அந்த க்ரீட் எழுதி முடிச்சுட்டேன். தமிழ் அப்படி இங்கிலீஷில் தமிழ்லேயே நானே எழுதி டைப்பே பண்ணிட்டேன். அது மாதிரி போன தடவை நம்ம கிறிஸ்மஸை பற்றி சில தோற்றம், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதுவும் எழுதி முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு இடத்துக்கு நான் முதல்ல அதை அனுப்புகிறேன். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம கூட வச்சுக்கலாம் அதை. ஸோ அது இருக்கிறதுனா இந்த மாதம் ஜனவரி வரைக்கும் நான் கொஞ்சம் ஆட்டோவா ஸ்கூல் ஆஃப் தியாலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு கெஸ்ட் லெக்சரராக என்னை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அதில் கொஞ்சம் அதில் மெட்டீரியல்ஸ் சில தயார் பண்ண வேண்டியது ரொம்ப கஷ்டமான மெட்டீரியல் ஆகுது. அதில் கொஞ்சம் நான் பிஸியாக இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் கூட கலந்து கொள்ளலாம். நான் வந்த பிறகு சொல்கிறேன், பார்க்கலாம். அதில் நான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் அபவுட் சைவிசம் அண்ட் சம் கம்பேரிசன். ஐ டோன்ட் நோ எவ்வளோ வெள்ளைக்காரங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சில பேருக்கு அது பிடிக்கல ஆட்டோவோட. ஏன்னா எனக்கு சைவசத்தை பற்றி நம்மளை மாதிரி அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு